கிடைச்சதா? எல்லாம் கிடைச்சது. ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் பொருள் அதிகம் வாங்கிட்டு வந்திருப்பேன். என்ன உள்ள இருக்கிறாய்? பாட்டுல தெரியாம நீ ஏற்ற கண்ணா நீ உடையில இருக்கணும். அங்க சொல்றாங்க என்ன பாட்டு வளர்றாங்க. என்ன சொல்லுகிறாயப்பா? நான் உங்ககிட்ட பாட்டு கேட்கணும். அப்படி கேட்காம போய் நீ என்ன மனசுல வச்சுட்டே அப்படி வந்துட்ட? புலவனே, நடந்ததை கூறு. இதுல ஒண்ணும் குறைச்சல. பேசும்போது நல்லா இறக்கமா பேசு. பாட்டு எழுதும் போது நல்லா ஒண்ணும் கவனிக்காத, கோட்டை விட்டுரு. யோ, உடம்பெல்லாம் வேகதி. அவனை பாக்கிறதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. சபையில் நடந்ததை கூறு. சபையில உன் பாட்ட குற்றம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிதான். யார் சொன்னவன்? உங்க பாட்ட அங்க ஒருத்தர் இருக்கிறான். குற்றம்னு அவன் தான் சொன்னான். காட்டவனை புறப்படுகிறோடு. குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரமோ? இது அரச சபை என்று தமிழ் திருச்சபை. கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டாய் இருந்தால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் கீரனா? தமிழ் சங்கத்தின் தலைவன் என்ற ஆணவத்தில் தான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை ஏற்றியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமா? அது பற்றி யாம் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான். ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்து பாரும். நக்கீரரே, எமது பாட்டிலே எங்கு குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லில் குற்றமில்லை. இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செய்யலை சொல்லும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது ஒழிவோ? பயிலியது கிளிய நட்பின் மயிலிய சிறியற்று அறிவை கூந்தலின் நரியவும் உழவோ நீ அறியும் பூவே. இதுதான் எமது செய்யுள். உமது செயலின் கருத்து? தலைவன் தலைவியின் காதலில் நீ வருந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடுவதாக செயல் அமைத்துள்ளே. அந்த செயலின் உட்கருத்து? மலர்களிடத்தே மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களிலே இந்த மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலர் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்கிறேன். இப்பாட்டிலிருந்து எமது மன்னருக்கு தாங்கள் கூறும் முடிவு என்ன? புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் எனது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலங்களை சூடிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர பிறப்பிலிருந்து வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலில் மனம் கிடையாதோ? நக்கீரம், இந்த கற்பு கரிசியாக வழங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் இன்றி இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு
17-14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். மக்களை இயற்ற முதலாக்கிலிருந்து உதவுகிறாளே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கலைமகள் என்ன, நான் அன்றாடம் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள், உமையவள், அவளுக்கும் அதே கதிதான், அதே விதிப்படிதான். உண்மையாக? உண்மையாக, நிச்சயமாக? நிச்சயமாக. உமது தமிழின் மீது ஆணையாக? எனது தமிழ் பழமையின் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயினும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. புனிதப்பட அறிவாளிலை பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ எம்கவியை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். தங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உம்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, மகேஸ்வரா, பரம்பொருளே, என்னாருடைய சிவனே, எந்நாட்டவர்க்கு இறைவனே, அது என்பதே முதல்வனே, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும். ஐயனே, எம்பெருமானே, ஆண்டவா, மகேஸ்வரா, பரமேஸ்வரா, சத்யநாதா, இறைவா, எம்பெருமானே, மகேஸ்வரா, அருள்வடிவே, ஆண்டவா, பரமேஸ்வரா, மகேஸ்வரா, தேவா, சத்யநாதா, சோமசுந்தர கடவுளே, செண்பகப்பாண்டியே, அறியாமல் எதிர்வாதம் செய்த நக்கீரரை மன்னித்தருள வேண்டும். தலைமையான புலவனை தமிழ்ச்சங்கத்திற்கு தந்தருள வேண்டும். பரம்பொருளே, தினம் எடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும். பாண்டிய மன்னா, சினமில்லை எமக்கு, வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. தீப்பொறியின் வெப்பம் தாழாது பொற்றாமை குளத்தில் விழுந்து கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான். நக்கீரா, ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, உலகமும் நீயே, ஊழியும் நீயே, வரதமும் நீயே, மூவரும் நீயே, நீயே தேவரும் நீயே, தீர்க்கவும் நீயே, முக்கண் முதல்வனே, முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே, மூலத்தமிழ் பொருளே, தமிழுக்கு நீய தமிழ் மொழியின் யான் போல் கொண்டுள்ள பற்றியின் காரணமாக செய்யுளில் பொறுக்குற்றம் ஏற்படலாக என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். ஐயனே, இச்சிறியவனை மன்னி தவறிருந்தால் தமிழோடு விளையாடவேயா வந்தோம். வந்திருப்பது இறையென்றறிந்தும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றவே என்று வாதாடிய நின் தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்துக்கள். வாழ்க நின் தமிழ் தொண்டு. மன்னா, தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி 1000 பொற்காசிகளை தருமுக்கியே கொடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சூப்பர், வெல், சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ, மகிழ்ச்சி.